ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பிரெட் உப்மா செய்கிறதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நெய் இல்லை பட்டர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம இதில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் 5லேருந்து 6 ப்ரெட்டுக்கிட்ட எடுத்திருக்கேன். எல்லா ப்ரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தால நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறதேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் போல் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு செய்யும்போது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம், வாயில் பட்டாக்கி ரொம்ப காந்தோம். அதனால் பச்சை மிளகா சின்ன குழந்தைங்களுக்காக இருந்தால் பச்சை மிளகா சேராமல் சும்மா கீரி வேணாலும் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த பச்சை வாசனை போகிறது வரை வதக்கி எடுத்துக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தால இதில் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்ச் போல் சேர்த்தா போதும். இதுக்கு முட்டை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை ஃபுல்லாக வெந்து வரக்கூடாது, ஒரு அரை வேக்காடு அந்த அளவுக்கு பாதி வெந்தால் போதும். அந்த நேரத்தில் நம்ம ப்ரெட்டை சேர்த்துடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் இதில் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை 4 பீஸாக, ஒவ்வொரு ப்ரெட்டையும் 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இனி அந்த முட்டை நல்லா வெந்து வரணும். அந்த ப்ரெட் எல்லாத்துலேயுமே நல்லா பிடிச்சி, மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி அந்த முட்டை நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லா கலந்து எடுத்துட்டேன். அடுத்தால நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் நல்ல மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் உப்புமா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு செய்யும்போது உரைப்பு எல்லாமே இந்த மஞ்சத்தூள் மசாலா தூள் எல்லாமே ரொம்ப கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பராக பிரெட் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.